நமஸ்காரம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தாக்க படிப்பு, வீடு யோகனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு. ஆனால் இந்த குரு பகவானும் நன்றாக இருந்து சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த படிப்பை நல்ல நிலையில் கண்டினியூ பண்ணி அதில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு என்பதும், இதில் குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து சந்திரனும் செவ்வாயும் ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா காலேஜில் சேர்த்து விட்டுரும். ஆனால் அதில் நிறைவு செய்வதில் நிறைய அரியர்ஸ் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குரு பகவான் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல நிலத்தை கொடுத்துரும். ஆனால் அதில் வீடு கட்டணுன்னு சந்திரன் செவ்வாய் சரியில்லைன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் மகர லக்னத்துக்கு 4ஆம் இடமான செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துச்சுனாக்கா சிறந்த கல்வி, வீடு, வாகன யோகத்தை கொடுத்துரும். ஆனால் சூரியனும் குருனும் கெட்டு போயிருந்தால் அதை நிறைவு செய்ய முடியாமல் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போ அந்த வகையில் மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியனும் குருவும் நல்ல வலுவுடன் இருந்துட்டா அந்த நிலத்தினால வீடு கட்டினதுக்கு அப்புறம் நல்ல யோகங்கள், படிப்பு நல்ல முறையில் கம்ப்ளீட் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நன்றி, நமஸ்காரம்.